ஃபர்ஸ்ட் டே விளாக் தான் இது. அதாவது ஸ்கூலுக்கு போன முதல் நாள் 8ஆந்தேதி தான் ஸ்கூல் திறந்தாங்க. ஆக்சுவலி வந்து நம்ம படித்த காலம்லாம் அது வேறங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணி ஒரு ஃபன் பண்ணி ஸ்கூல் வந்து எல்கேஜி பிள்ளைங்களுக்கு தான் மெயினாக அதுவும் ஒரு சந்தோஷமாக வர வைக்கிறாங்க. அப்படி இருந்துமே அவங்க கண்ணில் வந்து தார தாரையாக ஊற்றிட்டு தான் போகிறாங்க. என்னுடைய பிள்ளை வந்து 2 நாள் நல்லா போனாங்க. அப்புறம் 3ஆம் நாள் பார்த்தாக்கா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. போக மாட்டேன்னு சொல்லி. என்ன செய்கிறதுனே எனக்கும் புரியல. போய் சொல்லி கிளப்புறது, அங்கே போய் ஸ்கூலில் பார்த்தோன்னா மூஞ்சி உம்முன்னு போயிடுது. இது வந்து ஃபஸ்ட் டே எடுத்த அந்த வீடியோ தான் வந்து 1 வீக்கில் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சோ அது வாய்ஸ் ஓவராக கொடுக்குறவங்களுக்கு. என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நான் டே மை லைஃப் எக்ஸ்ப்ளோர் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் யூடியூப் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் இந்த 2 டிஷர்ட் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டேமேஜாக வந்துருச்சு. அதையும் ரிட்டன் போட்டாச்சு. அதாவது தைய போட்ட இடம் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கோணமானலாம் அடிச்சிருக்காங்க. அது எதில் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் ரிட்டன் போட்டு உடனே ரீஃபண்டும் பண்ணிட்டாங்க. அப்புறம் சாட்டர்டே வந்து ஜூன் மாதம் சாட்டர்டே வந்து மாயாரம் வேறு கிளம்பி போயிருந்தேன் நியூ பார்ன் பேபின்னு பார்க்கறதுக்காண்டி. அதை பாப்பாவை பார்த்துட்டு அப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு அதாவது கிளம்ப பஸ்ஸு ஏறத்துக்கு முன்னாடி துபாய் மொனினா ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஷாப்புக்கு தான். அங்கே போய் பார்த்ததுக்கு அங்கே கலெக்ஷன்லாம் நிறையா தான் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு மணப்பெண்ணுக்கு வந்து எடுக்கணுன்னா இந்த மாதிரி ஷாப்பில் விசிட் பண்ணால் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடலாம். அதாவது மணப்பெண்ணுக்கு பொட்டிக்கு என்னென்னலாம் போடணுமோ அதுக்குள்ளதெல்லாம் இந்த மாதிரி புர்கா ஷாப்பில் கண்டிப்பாகவே கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் மயிலாடுதுறையில் வந்து மோஸ்ட்லி நான் வந்ததே கிடையாது. எப்பயாவது தான் போவேன். மோஸ்ட்லி நான் விசிட் பண்ணுற இடம் எதுனா கும்பகோணம் தான். அதாவது தடுக்கி விழுந்தால் கும்பகோணம் அப்படி தான். ஏன்னா எனக்கு அதுதான் வந்து பக்கம். குழந்த பிறந்ததுனால தான் மாயாரம் போய் நான் விசிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அதிரடி படம்னு ஒன்று வேறு கிளம்பியிருக்கு. அதையும் பார்த்தேன் நேரில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம்.